வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்க்கலாம். ஒரு அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வுள்ள ஒரு படம். பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. படம் விறுவிறுப்பா இருக்கு. அதாவது ட்விஸ்ட் நிறைய இருக்கு. படத்துல நல்ல மெசேஜ் சொல்றாங்க. கடைசியா வந்து வாழ்க்கையில வெற்றி எப்படியோ அதே மாதிரி தோல்வியும் வந்து வரும். அதை இயல்பா எடுத்துக்கணும். அதான் நம்ம வந்து தோல்வியே வரக்கூடாதுன்னு ஒரு பையன் நினைச்சானா அவனோட வாழ்க்கை எப்படி திசை மாறி நாசமாகும். வில்லன் நினைச்சு, ஆனா வில்லன் வந்து அவர் கிடையாது, வேறன்னு சொல்ல ரொம்ப த்ரில்லா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. செஸ் வச்சுதான் எடுத்திருக்காங்க இந்த படம். நல்லா த்ரில்லிங்காவும் இருந்தது, நல்லா ஜாலியா. ஒரு நடிப்பு செம்மையா இருக்குது. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். தில்லாவும் இருக்கு, திகிலாவும் இருக்கு. தேவல் ரவி சார், ஜீவா ரவி சார் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற அந்த மெசேஜ் வந்து கரெக்டா ஆடியன்ஸ் போய் சேர்றது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுது. ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரும் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. வில்லனோட தம்பி யாருன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் நம்ம இதில் வந்து வில்லன் வந்து நாம் ஒரு தாட் பண்ணியிருப்போம், இவர் தான் வில்லன் நினச்சி. ஆனால் வில்லன் வந்து அவர் கிடையாது, வேறன்னு சொல்ல ரொம்ப த்ரில்லாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லேக்கே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நம்மளே அந்த படத்தோட ரொம்ப மிங்கிளான மாதிரி இருந்துச்சு. அடுத்ததுன்னு நாமளே யோசிச்சாலும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது இவருக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப நடிச்சிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலி பேபி தான் வந்து மெயின் சொல்லுவாங்க. பேபி இல்லாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற நல்ல சீனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்தது, பார்க்கலாம் சார். நல்லா ஜாலியா இருந்தது, என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா த்ரில்லிங்காவும் இருந்தது. நல்லா என்ன சொல்றது, ஒரு பயத்தோடவும் பார்த்தோம், நல்லா ஜாலியாவும் பார்த்தோம், என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்தது. இது செஸ் வச்சுதான் எடுத்திருக்காங்க இந்த படம். நல்லா த்ரில்லிங்காவும் இருந்தது, நல்லா ஜாலியா இருந்தது. ஆமா, சென்டிமெண்ட்டாவும் இருந்தது. ஃபேமிலியாவும் பார்க்கலாம், ஃப்ரெண்டாவும் பார்க்கலாம், எல்லாமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சாம் நடிப்பு செம்மையா இருக்கு. அப்புறம் அந்த சுகன் கேரக்டர் அவர் நடிப்பு செம்மையா இருக்குது. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். தில்லாவும் இருக்கு, திகிலாவும் இருக்கு. அஸ்திரம் அது கேம், அந்த செஸ் கேம் வச்சு ரொம்ப வந்து அடிமையா அதுல எப்படி சொல்றது, அந்த மனநோயால இருக்கிறவனால அவர் கேரக்டரே சொல்ற மாதிரி இருக்குது. அது அவரை வந்து என்கரேஜ் பண்றதுனால இதை வந்து அவர் வந்து கொலை பண்ற அளவுக்கு தூண்டுதலாக இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஃபீஸ்டா இருக்கும். லேகே இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா போகுது ஸ்கிரீன் பிளே. ஸோ இன்டர்வெல்லாம் டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல வீக்கெண்ட் படமா இருக்கும்னு நான் நம்புறேன் சார். சார், படத்தோட கான்செப்ஷுவலே 18+. ஏன்னா சூசைடு அதெல்லாம் நடக்கிறதுனால 18+ கீழே வந்து கண்டிப்பா வேணாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஜென்ரலா இது கண்டென்ட் கொடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து நினைக்கிறது இந்த கான்செப்ட் காண்டி தான். மற்றபடி அடல்ட் கண்டென்ட் வைஸ் எதுவுமே இல்லை. ஃபேமிலியா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஏன்னா 18 கீழே இருக்கவங்க இந்த கான்செப்ட் கொஞ்சம் அப்பாற்பட்டு இருக்கனால அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார். அவர் கேப் விட்டா கூட அவர் தொடர்ந்து படம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த படத்துல ரொம்ப ஃபிட்டா இருக்காரு. ஒரு காப் ரோலுக்கு பக்காவா பொருந்துறாரு. படத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை அவர் தான் ஷோல்டர்ஸ்ல கேரி பண்றாரு. ரொம்ப நல்லா அடிச்சிருக்காரு. இன்னொன்னு, படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நான் பேசியே ஆகணும். படத்துல டெக்னிக்கலி சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. மியூசிக், கேமரா, எடிட்டிங் எல்லாமே பக்காவா உட்காந்துருக்கு. ஏன்னா ஒரு த்ரில்லருக்குள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு 5 நிமிஷம் டிவியேட் ஆனா கூட வந்து லேக்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுல பாட்டு கூட மாண்டே சீன்ஸா தான் போதும். அதுலயும் கதை சொல்லப்படுது. ஸோ எந்த வகையிலும் எனக்கு வந்து லேக் அந்த படம் படல சார். தேவல் ரவி சார், ஜீவா ரவி சார் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற அந்த மெசேஜ் வந்து கரெக்டா ஆடியன்ஸ் போய் சேர்றது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுது. ஏன்னா அவங்க தான் அந்த படத்தோட ஒரு சொல்யூஷனா வந்து நிக்கிறாங்க. அவங்க சொல்ற சில நுணுக்கங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க வாயில சொல்லும் போது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் சென்றடையுது நான் நம்புறேன் சார். சாரி சார். ஸோ சாங் இந்த படத்துல ஒரு மாண்டேஜ் சாங் தான் சார் வந்திருக்கு. ஏன்னா சாங் இந்த மாதிரி த்ரில்லர் படங்களுக்கு ஒரு வேகத்தடைன்னு நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த படத்துல வந்து மாண்டேஜா மூவ் ஆகிற மாதிரி தான் சாங்ஸ் இருக்கு. அந்த சாங்கும் ஒரு 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 தெரி படத்துல வர்ற ஒரு அந்த ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி எந்த படமும் இருக்கு. நல்லா வந்திருக்கு சாங். அஸ்திரம் பார்த்தங்க.
நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு கிரைம் த்ரில்லரான படம். படம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. கதை வசனம் எழுதியிருக்காரு ஜெகன், நல்லா எழுதியிருக்காரு. டைரக்டர் அரவிந்த் ராஜகோபால் புது படம் அப்படின்னு இல்லாம வந்து ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காரு. அது மாதிரி மியூசிக்கு, எடிட்டிங் எல்லாமே வந்து சிறப்பான வகையில் வந்திருக்கு. படத்தில் நடித்த சாம் சார் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி புதுமுகமா நடிச்சிருக்காரு ரஞ்சித், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நிலகல் ரவி எல்லாருமே கொடுத்த கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க. இளையசில நடித்த அந்த கேரக்டர் மார்ட்டின், அந்த கேரக்டர் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் வந்துங்க எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் விழுவிப்பார். நிலகல் ரவி வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கொடுத்த கேரக்டரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மீட்டருக்கு மேலே நடிக்காம கரெக்டாக பண்ணியிருக்காரு. வன்மமா இல்ல, படம் விறுவிறுப்பா இருக்கு. அதாவது ட்விஸ்ட் நிறைய இருக்கு. படத்துல நல்ல மெசேஜ் சொல்றாங்க. கடைசியா வந்து வாழ்க்கையில வெற்றி எப்படியோ அதே மாதிரி தோல்வியும் வந்து வரும், அதை இயல்பா எடுத்துக்கணும். அதான் நம்ம வந்து தோல்வியே வரக்கூடாதுன்னு ஒரு பையன் நினைச்சானா அவனோட வாழ்க்கை எப்படி திசை மாறி நாசமாகும் அப்படிங்கிறத ஹிப்னாரிசம் மிஸ்மரிசம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமா, அஸ்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த வில்லன் எய்யக்கூடிய அஸ்திரம் தான். அதாவது உலகியல் சார்ந்து ஒரு அஸ்திரத்தை ஏறாரு. அதுல சில பேர் பலியாகிறாங்க. மனோதடல ஒருத்தன் வந்து அதை எப்படி வெற்றி கண்டு அதுக்கு தீர்வாங்கிறாங்க தான் கதை. படம் நல்லா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. அவங்களே சொல்லிட்டாங்களே டிராமா. ஆக்சுவலி உண்மையிலே படம் ரொம்ப நல்லதா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த படங்களை ரொம்ப ஓவரா சொல்ல முடியாது, ஓவர் சூப்பர் ஆகா ஓகோ மாசுன்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி வந்து படம் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, ரொம்ப வேஸ்ட், பார்க்கவே முடியல, உட்காரவே முடியல அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. நம்ம பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்க்கலாம். ஒரு சாதாரண சொன்னா, அதாவது விழிப்புணர்வு ஒரு படம்.